வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய கிழக்கில் மாற்றங்கள் மிக துரிதமாக நடக்கின்றன. ஈரானிய ஆதரவு இயக்கங்களில் அதிக பலம் வாய்ந்த இயக்கமாக இருந்த ஹெஸ்போல்லா இஸ்ரேலுடன் நடத்திய போர் காரணமாக பலமிழந்த நிலையில் உள்ளது. ஹெஸ்போல்லா பலமிழந்ததால் அதன் பாதுகாப்புக்கு நம்பியிருந்த சிரியாவின் அரசு கவிழ்ந்தது. இப்போது மத்திய கிழக்கில் பல தசாப்தங்களாக போராட்ட இயக்கம் ஒன்றை கலைப்பதாக அறிவித்த இயக்கத்தின் தலைவர் இயக்க உறுப்பினர்களை ஆயுதங்களை கீழே போடுமாறு அறிவித்துள்ளார். துருக்கியின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போராளி தலைவர் அப்துல்லா உகாலன் வியாழக்கிழமை தனது குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி PKK எனப்படும் ஆயுதமேந்திய இயக்கத்தை நிராயுதபாணியாக்கி கலைக்குமாறு அழைப்பு விடுத்தார். இது துருக்கியுடனான PKK 40 ஆண்டு கால போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அத்துடன் பிராந்தியத்தில் நீண்டகால அரசியல் மற்றும் பாதுகாப்பு விளைவுகளை ஏற்படுத்தும். PKK தளபதிகள் அதன் நிறுவனரின் ஆயுதங்களை கீழே போடுவதற்கான அழைப்புக்கு செவிசாய்ப்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஒருவேளை ஆயுதங்களை கீழே போட்டால் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தென்கிழக்கு துருக்கியில் அமைதியை ஏற்படுத்தவும் அபிவிருத்தி செய்யவும் ஒரு வரலாற்று வாய்ப்பை பெறுவார். அங்கு போர் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டது மற்றும் பிராந்திய பொருளாதாரத்தை நாசமாக்கியது. இயக்கத்தை கலைக்குமாறு கூறிய PKKயின் தலைவர் ஒகாலனுக்கு இப்போது 75 வயதாகிறது. அவர் 1999ஆம் ஆண்டு முதல் இஸ்தான்புல்லுக்கு அருகிலுள்ள ஒரு தீவின் சிறையில் அடைக்கப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளார். துருக்கியின் அண்டை நாடான சிரியாவில் உள்நாட்டு போரினால் சிதைந்த தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப புதிய அரசு முயல்கிறது. துருக்கியின் குர்திஸ் இயக்கம் PKK கலைக்கப்பட்டால் வடக்கு சிரியாவில் உள்ள குர்திஸ் பகுதிகளில் புதிய சிரிய அரசால் அதிக கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த முடியும். அதே நேரத்தில் குர்திஸ் நிர்வாகம் நடக்கும் எண்ணெய் வளமிக்க வடக்கு ஈராக்கில் ஒரு கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டு அமைதி நீங்கலாம். PKKயின் தலைவர் ஒகாலன் துருக்கியின் குர்திஸ் சார்பு DEM கட்சி உறுப்பினர்களால் பகிரங்கப்படுத்தப்பட்ட கடிதத்தில் எனது இயக்கத்தினரை ஆயுதங்களை கீழே போடுவதற்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த அழைப்பின் வரலாற்று பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்தான்புல்லுக்கு அருகே இம்ராலி தீவில் உள்ள சிறைச்சாலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை DEM கட்சியின் பிரதிநிதிகள் ஒகாலனை சந்தித்தனர். பின்னர் அருகிலுள்ள இஸ்தான்புல்லில் அவரது செய்தியை பகிரங்கப்படுத்தினார்கள். வடக்கு ஈராக்கின் மலைகளில் உள்ள PKK தலைமையகத்தில் இருந்து உடனடி பதில் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் சிரியாவில் உள்ள குர்திஸ் தலைமையிலான படைகள் ஒகாலனின் செய்தி நேர்மறையானது என்று கூறியது. எர்டோகனின் ஆளும் AK கட்சி ஒகாலனின் வேண்டுகோளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த இயக்கத்தினர் உண்மையிலேயே அதன் ஆயுதங்களை கீழே போட்டால் துருக்கி அதன் தலைகளில் இருந்து விடுபடும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. துருக்கி, அமெரிக்கா மற்றும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளால் PKK இயக்கம் தீவிரவாத அமைப்பாக கருதப்படுகிறது. 1984இல் தென்கிழக்கில் துருக்கி குர்திஸ் இன தாயகத்திற்காக PKK தனது ஆயுத தாக்குதலில் ஆரம்பித்ததிலிருந்து 40,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் அதன் பிரிவினைவாத இலக்குகளில் இருந்து விலகி தென்கிழக்கு துருக்கிக்கு அதிக சுயாட்சி மற்றும் அதிக குர்திஸ் உரிமைகளை நாடியது. துருக்கி தீவிர தேசியவாத தலைவரும் எர்டோகனின் நெருங்கிய அரசியல் கூட்டாளியுமான டெவ்லெட் பாக்செலி அக்டோபரில் ஒகாலன் தனது இயக்கங்களுக்கு அவர்களின் ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என்றும் முன்மொழிந்தார். அப்படி அழைப்பு விடுத்தால் ஒகாலன் விடுவிக்கப்படலாம் என்று பாக்செலி பரிந்துரைத்தார். வியாழக்கிழமை தனது செய்தியில் ஒகாலன் இன சிறுபான்மையினர் கருத்து சுதந்திரம் மற்றும் ஜனநாயக சுய அமைப்புக்கான உரிமை ஆகியவற்றுக்கு மரியாதை காட்டுமாறு துருக்கியை வலியுறுத்தியும் துருக்கி அதை செய்ய மறுத்தால் ஆயுத போராட்டம் அதன் போக்கில் தொடங்கியதாக கூறினார். துருக்கியை பொறுத்தவரை ஒரு அமைதி ஒப்பந்தம் அதன் பாதுகாப்பு படைகள் மீதான சுமையை குறைக்கும், சமூக பதட்டங்களை தணிக்கும் மற்றும் முக்கியமாக துருக்கியின் தென்கிழக்கின் வளர்ச்சியடையாத பொருளாதாரத்தை உயர்த்தும். PKK இயக்கத்தின் கிளர்ச்சி பெரும்பாலும் துருக்கியின் தென்கிழக்கின் மையமாக இருந்தது. ஆனால் இஸ்தான்புல் மற்றும் பிற துருக்கி நகரங்களில் கொடிய தாக்குதல்களிலும் ஈடுபட்டது. இவர்களுக்கும் துருக்கி இராணுவத்திற்கும் இடையே நடந்த மோதல்களில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் PKK இயக்கத்தினர்தான். வளர்ந்து வரும் பிராந்திய உறுதியற்ற தன்மை ஒகாலனுக்கு இந்த திடீர் திருப்பு முடிவை எடுக்க தூண்டியதாக சில ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். சிரியாவில் பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் டிசம்பரின் பிற்பகுதியில் எதிர்க்கட்சியான DEM கட்சி அவரை முதலில் சந்திக்க அனுமதி கேட்டபோது துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அனுமதி கொடுத்தார். இறுதியில் சகோதரத்துவம், ஒற்றுமை மற்றும் அமைதி வெற்றி பெறும் என்று எர்டோகன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த பாதையில் செல்ல PKK இயக்கத்தினர் மறுத்தால் வெல்வெட் கையுறை போடப்பட்டுள்ள நாம் எமது இரும்பு கரத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என்றார். எர்டோகன் பாக்செலியின் முன்முயற்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் ஈராக்கில் PKKக்கு எதிரான துருக்கியின் ராணுவ நடவடிக்கை மற்றும் வடக்கு சிரியாவில் அதன் துணை அமைப்பாக கருதப்படும் குர்திஸ் இயக்கம் YPGக்கு எதிரான தாக்குதல்கள் தடையின்றி தொடர்ந்தன.
PKK-யை தீவிரவாதிகளாக அமெரிக்கா கருதுகிறது. ஆனால் PKK-யின் துணை அமைப்பாக கருதப்படும் YPG-யின் துணை இயக்கமான SDF-ஐ சிரியாவில் தமது கூட்டாளியாக வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திலும் சிரியாவில் உள்ள துருக்கி நட்பு அரசியலிலும் இது எவ்வளவு காலம் தொடரலாம் என்பது நிச்சயமற்ற நிலை உள்ளது. குர்தி சார்பு அரசியல் இயக்கங்களால் ஒகாலன் இன்னமும் மதிக்கப்படுகிறார். ஆனால் PKK இயக்கத்தினர் மீது அவர் எந்தளவு செல்வாக்கை வைத்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை. இங்குள்ள பெரிய குழப்பமே துருக்கியின் PKK இயக்கம் சிரியா மற்றும் ஈராக்கில் வெவ்வேறு குர்திஸ் வடிவங்களில் உள்ளன. வடகிழக்கு சிரியாவை கட்டுப்படுத்துவது சிரிய குர்திஸ் தலைமையிலான PKK. சிரிய PKK படைகளின் தளபதி PKK இயக்கத்தை கலைக்குமாறு விடுத்த துருக்கி PKK-க்கு மட்டுமே பொருந்தும், சிரிய PKK-க்கு பொருந்தாது என்று கூறினார். சிரியாவில் அமெரிக்காவின் கூட்டாளியாக உள்ள குர்திஸ் இயக்கமான SDF-இன் தளபதி மஸ்லாம் ஆஃப்டி ஒகாலனின் அறிவிப்பு PKK-க்கு மட்டுமே பொருந்தும் என்றும் சிரியாவில் எங்களுக்கு தொடர்பில்லை என்று கூறினார். துருக்கியின் PKK கலைக்கப்பட்டு துருக்கியில் அமைதி நிலவுகிறது என்றால் துருக்கி ராணுவம் சிரியாவில் தொடர்ந்து எங்களை தாக்குவதற்கு இந்த காரணமும் இல்லை என்று ஆப்டி கூறினார். 2011 சிரிய உள்நாட்டு போர் வெடித்த பின்னர் SDF வடக்கு சிரியாவில் குர்திஸ் பகுதிகளின் மீது கட்டுப்பாட்டை நிறுவியது. பின்னர் IS இயக்கத்திற்கு எதிரான போரில் அமெரிக்காவின் முக்கிய பங்காளியாக ஆனது. மேலும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியை மேலும் விரிவுபடுத்தியது. அன்றைய ஜனாதிபதி பசார் அல் அசாத்தின் கீழ் சிரிய இராணுவத்துடன் SDF சிறிய மோதல்களை மட்டுமே கொண்டிருந்தது. இப்போது SDF சிரியாவின் புதிய அரசின் அழைப்புகளை எதிர்கொள்கிறது. SDF-ஐ கலைத்துவிட்டு புதிதாக உருவாகியுள்ள சிரிய இராணுவத்தில் இணையுமாறு புதிய சிரிய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதிய சிரிய அரசின் முக்கிய ஆதரவாளர்களில் துருக்கியும் ஒன்று. SDF தமது படைகள் புதிய சிரிய பாதுகாப்பு அமைச்சின் ஒரு பகுதியாக இருக்க விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள், அதாவது தனி இராணுவம். ஆனால் SDF இயக்கத்தினர் தனி நபர்களாக இராணுவத்தில் இணைக்க முடியாது என்றனர். இந்த யோசனை புதிய அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டது.